ஹலோ வெல்கம் டு ஹங்கர் ட்ரைஅவுட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன குக் பண்ண போறோம்? பீஸா. வாங்க பீஸா வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து பீஸா செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப் ஃபுல்லாக நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ மைதா மாவை பவுலுக்கு மாற்றிக்கோங்க. தென் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் டு 1/2 டீஸ்பூன். தென் ஒரு 5 to 6 ஸ்பூன் ஆஃப் வந்து கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த மாவை வந்து பசையலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணதே வந்துட்டு இது போதுமான அளவு தான். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு வாட்டர் பத்தாட்டி கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பசைஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பசைஞ்சு வந்துடுச்சோ. ஸோ இது 2 ஹவர்ஸை வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ரெட் சாஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பத்தலை, அப்புறம் நான் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இஞ்சி பூண்டு வந்து போட மறந்துட்டேன், இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4-5 இஞ்சி கொஞ்சம் சின்ன பூண்டு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா கொதித்து வரட்டும், நல்லா வெந்தும் வரணும். ஸோ இது இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்துட்டு ஆற விட்டுறலாம். ஆற விட்டு இதை அரைச்சிட்டு வரணும். அடுத்தது வந்து நம்ம ஒயிட் சாஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டரும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து கீ இருந்தால் கீயும் யூஸ் பண்ணலாம், எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். சூடாகி மெல்ட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதாவை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வறுத்து விடலாம். இது வந்து கொஞ்சம் கட்டி இல்லாமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் நம்ம பால் இப்போ வந்து ஆட் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் பால் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ பால் ஆட் பண்ணிக்கிறோம். பால் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலக்கி விடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுட்டு இதை வந்துட்டு இது பண்ணுங்கள், கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதித்து இது ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நீ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்துட்டு நல்லா கரெக்டாக வந்துருச்சு. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு இப்போ ரெட் சாஸை வந்து ஆயில் விட்டு நம்ம தாளித்து தான் விட போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்ததை அரைச்சி அதை வந்து இப்போ நம்ம போட போகிறோம். அதில் அரைச்சதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகி வரட்டும். இப்போ இது லைட்டாக கொதிச்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இந்த மாவை எடுத்து நல்லா உருட்டிட்டு இதை வந்து பீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பீஸ் பண்ணதை வந்து நல்லா தேய்ச்சி உருண்டையாக தேய்ச்சிட்டு அதை கையில் வந்து அமுத்தி விட்டுக்கோங்க. கையில் அமுத்தினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உருட்டி விட்டுக்கலாம். நல்லா உருட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் இது வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கணும். ஸோ மொத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வெந்து வரக்கு இது பீஸா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நான் பீஸா பேனில் மாற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக அது ஓட்ட ஓட்ட போட்டு வச்சுக்கோங்க. ஓட்ட ஓட்ட போட்டு மேலே வந்து நான் ஒயிட் சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது நான் வந்துட்டு ரெட் சாஸ் அப்ளை பண்ணுறேன். ரெட் சாஸ் அப்ளை பண்ணி அப்படியே ஃபுல்லு தேய்ச்சி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து டாப்பிங் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இதுக்கு வெங்காயம், தக்காளி யூஸ் பண்ணுறேன். தக்காளியில் வந்து அந்த சீட்லாம் எடுத்துகிட்டு அந்த தக்காளி பீஸை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். க்யூப்ஸ் வேணுன்னா க்யூப்ஸு, ஜூலியன் வேணுன்னா ஜூலியன் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே லைட்டாக வந்துட்டு நான் லைட்டாக ஒயிட் சாஸ் போட்டிருக்கிறேன். போட்டு இது வந்து செட் பண்ணியாச்சு. இது நம்ம ஓவனை வந்து இப்போ நம்ம வந்துட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ணுறோம். 180 டிகிரி செல்சியஸில் வச்சு நான் வந்துட்டு இது ஒரு 180 டிகிரியில் வச்சு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறேன். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பண்ணுறோம். இது ப்ரீ ஹீட் ஆன உடனே இதை வந்துட்டு நான் பீஸாவை வந்து ஓவனுக்குள்ளே வைக்கிறேன். ஓவனுக்குள்ளே வச்சு இதை வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் நான் இதை வந்து நான் 5 மினிட்ஸ்க்கு விட்டுறேன். ஒவ்வொரு ஓவனுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கம்மியான டைம் செட் பண்ணி குக் ஆகாட்டி பார்த்துட்டு திருப்பியும் நம்ம வந்து டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பீஸா ரெடி. நல்லா இது வந்து வெந்து வந்திருக்கு, மேலே போட்டிருக்க எல்லாமே. ஸோ இதில் வந்து மேலே இப்போ இதில் சீசனிங் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.